ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆர்டிஇக்கான மாணவர் சேர்க்கை இந்த வருஷம் லேட்டாக தான் பார்த்தா துவங்கினாங்க. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடுகளில் ஏழை எளிய மாணவர்களுக்கு பார்த்தா சேர்க்கிறாங்க. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 7700 பள்ளிகளில் 1,00,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது. ஸோ எல்கேஜி பார்த்தா இலவசமாக சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆர்டியில் சேர்க்குறீங்க அப்படின்னா 8th வரைக்கும் பார்த்தா இலவசமாகவே படிச்சுக்கிறாங்க. இந்த ஸ்கீம் 2013 முதல் தமிழகத்தில் பார்த்தா நடைமுறைக்கு இருந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாக இந்த வருஷம் நிதி ஒதுக்காத காரணத்தால் லேட்டாக தான் துவங்கினாங்க. அதேமாரி சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேயே ஆர்டி அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ பொதுமக்கள் யாரும் அப்ளை பண்ணி கொடுக்கல, அவங்களே ஸ்கூல்லேயே அப்ளை பண்ணிக்கினாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 81,000க்கு மேற்பட்டோர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 81,920 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டில் ஒரு 89 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களை விட விண்ணப்பங்கள் குறைவாக உள்ள பள்ளிகளில் தகுதியுள்ள மாணவர் சேர்க்கை அக்டோபர் 30 நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு 50 வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னா 50 வேக்கன்சிக்கும் குள்ளார தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான மாணவர் சேர்க்கை 30 நடைபெற போகுது. அதேமாரி ஒதுக்கீட்டை விட அதிக விண்ணப்பங்கள் வந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் முன் குழுக்கள் முறையில் அக்டோபர் 31 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இப்போ ஒரு ஸ்கூலில் பார்த்தா 30 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 30 வேக்கன்சிக்கு மேலே 50 அப்ளிகேஷன் மேலே வந்திருக்குன்னா அவங்களுக்கு 31 குழுக்கள் முறையில் உங்களுக்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர் இந்த ஆர்டிஇ சேர்க்கை செயல்முறை பள்ளி கல்வித்துறை வலைதளம் மூலம் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஸோ எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆர்டிஇ பார்த்தா அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு 31 செலெக்ஷன் ப்ராசஸ் நடைபெற போகுது. ஸோ செக் பண்ணி பார்த்தா அன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு நீங்கள் குழுக்களில் கலந்துக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.